சார் ஸ்ரீதரன், நீங்க ஒரு பத்திரிகையாளர். இந்த சமச்சீர் கல்வி பத்திலாம் நிறைய நீங்க ஸ்டடி பண்ணிருக்கிறீங்க. இந்த சமச்சீர் கல்வியினுடைய பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சமச்சீர் கல்வி புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய குளறுபடிகள், நிறைய விஷயங்கள் நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இந்த சமச்சீர் புத்தகங்கள் எப்படி இருக்குன்னா மிஸ்டேக்ஸ் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான புஸ்தகங்களா இருக்கு. குறிப்பா இந்த சமூக அறிவியல் நூல்கள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி. நான் 10th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல், அதனுடைய ஆங்கில வெர்ஷன் சோஷியல் ஸ்டடீஸ், இந்த 2 நூல்களை பத்தி மட்டும் சில டீடைல்ஸ் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதல் விஷயம் நான் சொல்ல வர்றது, இங்க லாங்குவேஜ் இன்கன்சிஸ்டன்சிஸ், குறிப்பா டிரான்ஸ்லேஷன்ல இன்கன்சிஸ்டன்சிஸ் ரொம்ப நிறைய இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஸ்டடீஸ்ல இருக்கிற ஒரு வரி நான் படிக்கிறேன். பக்கம் 6ல இருக்கக்கூடிய ஒரு வரி. But the Empress Dowager, known as Old Buddha, decided to divert the public anger against her. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பொதுமக்கள் ஆத்திரத்தை தனக்கு எதிராக திருப்பி விட்டாங்க அப்படின்னு. உண்மை என்னன்னா, தனக்கு எதிராக இருந்த பொதுமக்கள் ஆத்திரத்தை அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கணும். இது கூட தெரியாம மொழி நடை மகா மட்டமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு வாக்கியம், இதுவும் சோஷியல் ஸ்டடீஸ் புக்ல 10th புக்ல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அதை நான் வாசிக்கிறேன். At the same day தான் புக்ல இருக்கு. He announced that the national motto Satyameva Jayavate would henceforth appear as Vaimeye Vellum, and that Sanskrit forms of address Sri, Srimati, Kumari would replace the Tamil forms of Thiru, Tirumati, Selvi. இவங்க சொல்ல வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருத வார்த்தைகள் ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி, அதுக்கு பதிலா தமிழ் வார்த்தைகள் திரு, திருமதி, செல்வி இருக்கும் அப்படின்னு அவர் அறிவிச்சாருன்னு சொல்ல வந்திருக்காங்க. ஆனா புக்கில் இருக்கிற இந்த வரிக்கு அர்த்தம் என்னன்னா, தமிழ் வார்த்தைகளுக்கு பதிலா சம்ஸ்கிருத வார்த்தைகள் இடம்பெறும் அப்படின்னு. அதாவது நேர்மாறா விஷயம் கன்மையா இருக்கு. இந்த மாதிரியான மொழி நடை தவறுகள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், அதே மாதிரி குறிப்பா இந்த கேபிட்டல் ஸ்மால் குழப்பம், பிலீவ் மீ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட இந்த ஒரு 250 பக்க புக்ல இது மாதிரி மிஸ்டேக்ஸ் மட்டும் 2000க்கு மேல இருக்கும். ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங், நிச்சயமா 2000க்கு மேற்பட்ட மிஸ்டேக்ஸ் இது மாதிரி இருக்கு. அடுத்த கேட்டகரி சரித்திர புஸ்தகத்துல காணப்படக்கூடிய சரித்திர தவறுகள், ஃபேக்சுவல் எரர்ஸ். உதாரணமா காஷ்மீர் அக்சஷன் பத்தின ஒரு விஷயம். But states like Kashmir, Hyderabad and Junagadh were reluctant to join. Patel, by his diplomacy and stern actions, integrated them with Indian Union and earned the name the Iron Man of India or Bismarck of India. கூத்து என்னன்னா, காஷ்மீர் இணைப்புக்கும் பட்டேலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இந்த புஸ்தகத்துல காஷ்மீர் இணைப்புக்கு காரணமா இருந்தவர் பட்டேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தவறு. அதே மாதிரி பெரியார் பத்தின ஒரு பாடத்துல பெரியாருக்கும் பார்ப்பன தலைவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 1944ஆம் ஆண்டு சேலத்தில் நடந்த மாநாட்டில் பெரியார் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றம் செய்து, இதுல பாத்தீங்கன்னா பார்ப்பன தலைவர்களுக்கும் பெரியாருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுன்னு போட்டிருக்காங்க. இதே பாடத்துல இதுக்கு முந்தின பகுதியில ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிறது, அதாவது நீதி கட்சிங்கிறது பார்ப்பனர் அல்லாதோர் கட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்ப்பனர் அல்லாத அந்த கட்சியில இருந்த பார்ப்பன தலைவர்கள் யார்? இப்ப முதல்ல போட்ட பகுதி கரெக்டா, இந்த பகுதி கரெக்டா? ரெண்டுல ஏதோ ஒண்ணு தப்பா தானே இருக்கணும். ரைட். அடுத்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புஸ்தகத்தை எழுதினவங்களுக்கு சப்ஜெக்டே தெரியலை. உதாரணமா ஒரு வரி வாசிக்கிறேன். விவேகானந்தர் பத்தின பாடத்துல ஜீவாவே சிவா என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஜீவனே சிவம் அப்படிங்கிறது அதை சொல்ல வந்திருக்காங்க. இங்கிலீஷ்ல இருந்து அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. ஜீவா இஸ் சிவா அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அதை போட்டு ஜீவாவே சிவா. சரித்திர புஸ்தகத்தில் இந்த வரியை படிக்கும் போது என்ன இம்ப்ரெஷன் வரும் அப்படின்னா, பொது உடைமை கட்சி ஜீவாவே சுப்பிரமணிய சிவாவா அப்படிங்கிற கேள்வி வர்ற மாதிரி ஒரு ஆக்வர்ட் சென்டென்ஸ், சப்ஜெக்டே தெரியாதவங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அம்பேத்கர் பத்தின பாடத்துல
In 1927, he led the Mahad March near Bombay to give the untouchables the right to draw water from the public tank, the Manusmriti publicly. இங்க மனுஸ்மிருதி எங்கிருந்து வந்தது? தமிழ்ல இதனுடைய பகுதி எப்படி போட்டிருக்காங்கன்னா மனுஸ்மிருதி என்ற குளத்தில் இருந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மை என்னன்னா இது ஏதோ ஒரு புஸ்தகத்தில இருந்து அடிச்சாங்க, காப்பி அடிச்சிருக்காங்க. அடிக்கும் போது சரியா அடிக்கல, அதை டைப் பண்ணவர் தப்பு பண்ணிருக்காரு, அதை கூட கவனிக்காம அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த விஷயம், டெலிபரேட்டா வேணும்னே உள்நோக்கத்தோட சில பகுதிகளை இணைச்சிருக்காங்க. உதாரணமா அம்பேத்கர் பத்தின ஒரு பாடம் 10ல இருக்கு. சோஷியல் அண்ட் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன் தி 19th century அப்படின்னு, அதாவது 19ஆம் நூற்றாண்டுல சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு. இதுல அம்பேத்கர் பத்தின பாடம் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது 1900 முடிஞ்சு போச்சு. 1900ஆம் வருஷத்துல அம்பேத்கருடைய வயசு 9. அவரை பத்தின பாடம், அவரை பத்தின தகவல்கள் இந்த பாடத்துல இடம் பெற வேண்டிய அவசியம் என்ன? 9 வயசுல அவர் என்ன சமுதாய சீர்திருத்தம் பண்ணினார் பார்த்தா அதுக்கு அடுத்த பாடம் தந்தை ஈவேரா பெரியார். அதுலயே அடுத்த பகுதி, அதே பாடத்துல அம்பேத்கருக்கு அடுத்த பகுதி ஈவேரா பெரியார். ஈவேராவை பத்தின பாடம் போடணுங்கிறதுக்காக அம்பேத்கரை பத்தி வேணும்னு இங்க நுழைச்சிருக்காங்க. சரி, ஈவேரா 19ஆம் நூற்றாண்டுல என்ன சமூக சீர்திருத்த நடவடிக்கையில ஈடுபட்டார் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இதே புக்ல பின்னம் பக்கத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா அவருடைய பொது வாழ்க்கை ஆரம்பம் அவர் காசி போயிருந்தப்ப நடந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த காசி விஜயம் 1905, அதுக்கும் 19ஆம் நூற்றாண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் வேணும்னே உள்நோக்கத்தோட இந்த இடத்துல அந்த பாடத்தை திணிச்சிருக்காங்க. அடுத்தது சில வார்த்தைகள் உபயோகம், அது பியூர்லி மிஷிவஸ். சிலர் பெயரை கெடுக்கணும், சிலர் பெயரை வசதி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. 2 உதாரணம் சொல்றேன். முதல் விஷயம் about ராஜாஜி. இவருடைய தந்திரமான அரசியல் செயல்களால் சாணக்கியர் என்று அறியப்படுகிறார். இந்த தந்திரமான அப்படிங்கிற வார்த்தை பியூர்லி மிஷிவஸ். ராஜாஜி பேர்ல ஒரு தவறான இம்ப்ரெஷனை மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அதுலயே அதுக்கு அடுத்த வரி இன்னும் பெரிய ஜோக்கு, காமராஜருடைய பிறப்பை பத்தி போட்டிருக்காங்க. விருதுநகருக்கு அருகில் உள்ள விருதுப்பட்டி என்ற கிராமத்தில் போட்டிருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா விருதுநகருடைய பூர்வீக பெயர் விருதுப்பட்டி. அது கூட தெரியாதவங்க எல்லாம் சரித்திர புஸ்தகம் எழுதிருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜோக். இதே பாடத்துல வ.உ.சி.யை பத்தி ஒரு வரி போட்டிருக்காங்க. தமிழகத்தில் தீவிரவாதத்தை தீவிரமாக பரப்பினார் அப்படிங்கிறது. இது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு குற்றச்சாட்டு. காங்கிரஸ்ல இணைந்து ஸ்வதேசி நேவிகேஷன் கம்பெனி அப்படின்ட்டு ஒரு வெள்ளையர்களுக்கு எதிராக ஒரு கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சு தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் தொலைச்ச ஒரு மிகப்பெரிய தியாகி, செக்கெழுத்த செம்மல், அவரை போய் இது மாதிரி ஒரு அநியாயமான அபாண்டமான வார்த்தையில வர்ணிக்கிறதுங்கிறது பொறுத்து கொள்ளவே முடியாத ஒரு மிகப்பெரிய அபாண்டமான பழிச்சொல். It deserves strong condemnation. சரி, இவங்க ஏதோ அறவே காட்டுத்தனமா இந்த மாதிரி வார்த்தைகளை எழுதிருக்காங்களா அப்படின்னா அப்படியும் நம்ப முடியல. இதே பாடத்துல பின்னம் பகுதியில அண்ணாதுரையை பத்தின வரி வரும்போது இவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா தந்தை பெரியாரின் தலைமையின் கீழ் பணிபுரியும் பாக்கியம் அவருக்கு கிடைத்ததுன்னு போட்டிருக்காங்க. இது சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா அண்ணாதுரை மேலையும் ஈவேரா மேலையும் மரியாதை வர்ற மாதிரியும் ராஜாஜி மேலையும் வ.உ.சி.யையும் மட்டம் தட்டுற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுத்துற மாதிரியும் இந்த வார்த்தைகள் செலக்ஷன் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆட்சேபத்துக்குரியது. இது மாணவர்களை திமுக கட்சி எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி தயார்படுத்துற முயற்சியோ அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ இதுல எனக்கு இதை படிக்கும் போது ஏற்பட்ட இன்னொரு இம்ப்ரெஷன் என்னன்னா இந்த திமுக சம்பந்தப்பட்ட பாடங்கள், உதாரணமா என்னன்னா ஒரு பாடத்துல ஒரு பக்கத்துல மட்டும் 5 தடவை திமுக திமுக திமுகன்னு வந்திருக்கு. இதெல்லாம் வேணும்னே எழுதிருக்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு வந்தது. அதனால நான் மற்ற பாடங்களோட எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். இது யாரோ ஒரு ஆளோட வேலை, புஸ்தகம் எழுதினவங்க வேலை இல்லை, யாரோ ஒருத்தர் ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற இம்ப்ரெஷன் எனக்கு வந்ததால 9th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தேன். அதுலயும் இந்த ஆளு கை இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து 3 விஷயங்கள் குறிப்பிடுறேன். ஒரு பாடத்துல திராவிடர்களை பிராமணிய ஆதிக்கத்தில் இருந்து விடுவித்து இந்து வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் இவர்களை கொடுமையாகவும் ஏமாற்று வழிகளிலும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதை உணர வைப்பது என்ற நோக்கத்தையும் சுயமரியாதை இயக்கம் கொண்டிருந்தது. இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப அப்ஜெக்ஷனபிள் வேர்ட்ஸ்.
அதே மாதிரி தமிழர்கள் மேன்மையை பத்தி சொல்ல வர்ற இடத்துல their theism did not give too much room for superstitions. அதாவது தமிழர்கள்லாம் வந்து இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், சங்ககால தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதை விட ரொம்ப மிஸ்டிவஸ் அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற கணியன் பூங்குன்றனார் வரிகளை இது வந்து புத்த ஜைன தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which is a total fallacy. அது கர்ம வினை சம்பந்தப்பட்ட வேத சிந்தனையின் அடிப்படையில வந்த வார்த்தை. இது வந்து வேற ஏதோ மதத்தை சார்ந்தவங்க, இந்தியாங்கிற மெயின்லேண்டோட சேர்ந்தது இல்ல தமிழகம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த திமுக கொள்கையை திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி மாதிரி இந்த வரிகள் இருக்கு. அதே பாடத்துல இன்னொரு இடத்துல தேவையில்லாம சம்ஸ்கிருதத்தை மட்டம் தட்டுற மாதிரி ஒரு வரி அனாவசியமா இடைச்சீர்கள். சரி, இதெல்லாம் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு தமிழை பத்தின நாலேஜ் எப்படி இருக்குன்னா, அதே பாடத்துல சங்க இலக்கியத்தை பத்தின ஒரு குறிப்புல 8 தொகை 10 பாட்டு 11 கீழ்கணக்கு மற்றும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அடங்கும். இதெல்லாம் சங்க நூலாம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்க காலத்துக்கு பிற்பட்டவை அப்படிங்கிறது கூட தெரியாம, அதுதான் இவங்களுடைய தமிழ் அறிவு. இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழகத்தை பத்தி என்னெல்லாமோ இல்லாத பொல்லாத இவங்களுடைய கருத்துக்களை உள்ள திணிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்கள் நான் குறிப்பிடுறேன். இது 10th ஸ்டாண்டர்ட் புக். 10th ஸ்டாண்டர்ட்னா உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம். பப்ளிக் எக்ஸாம்னா கொஸ்டின் மார்க். கொஸ்டின் பேப்பருக்கான ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. எந்தெந்த பாடத்துல என்னென்ன திறமைக்காக எவ்வளவு மார்க்குக்கு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு. அந்த ப்ளூ பிரிண்ட் பகுதியில 2 சாப்டர்ஸ் காணவே காணும். ஜியோகிராபில 2 சாப்டர்ஸ் ப்ளூ பிரிண்ட்ல இல்லவே இல்லை. அந்த பகுதிகளில இருந்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா அந்த 2 பாடங்கள் ஏன் வச்சீங்க? இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்ல, இந்த ப்ளூ பிரிண்ட இஃப் ஐ எம் கரெக்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் உட்பட எல்லாருமே வாங்கி பார்த்து சரி பார்த்திருப்பாங்க. இப்ப யாருமே பார்க்கலையா, இல்லன்னு யாருக்குமே இதனோட சீரியஸ்னஸ் தெரியாதா, இல்ல எல்லாரும் அலட்சியமா பார்த்தாங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஷாக்கிங் விஷயம். இந்த சூழ்நிலையில அப்ஜெக்ஷனபிள் கண்டென்ட் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் நீக்கப்பட்ட பகுதிகளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு மாணவர்கள் சார்பிலையும் பெற்றோர்கள் சார்பிலையும் வேண்டுகிறேன். அதே நேரத்துல அடுத்த வருஷம் அடுத்த பதிப்பு வெளியாகும் போது இந்த குறைகளை எல்லாம் நீக்கி தரமான நூல்களை வெளியிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.